கோட் ஃப்ளெக்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இதுக்கு போன டுட்டோரியல்ஸ்லாம் நம்ம டிஜாங்கோட ஆப் எப்படி கிரியேட் பண்ணுறது, டிஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, டேட்டா பேஸ்லேருந்து இருக்கிற டேட்டாஸை எப்படி வந்து டெம்ப்ளேட்ஸில் லிஸ்ட் அவுட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பேசிக்காக ஏதாவது ஒரு வெப் அப்ளிகேஷன் செய்யணும்னா நம்மளுக்கு ஒரு லாகின் பேஜ் வேணும். ஒரு லாகின் பேஜ், அதை லாகின் பண்ணதுக்கப்புறம் தான் கண்டென்ட் அக்சஸ் பண்ண விடுவாங்க நிறைய சைட்ஸில். ஸோ அந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் எப்படி நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த டுட்டோரியலில் பார்க்கணும். ஃபஸ்ட் நம்ம கோட் எடிட்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஹோம் வியூன்னு ஒரு வியூ கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம லாகின் ஒரு வியூ கிரியேட் பண்ணோம். ஸோ டெஃப் லாகின் வியூ அப்படின்னு எந்த பேர் வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் லாகின் வியூ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ண போகிற ஒரு ஃபைலை ரெண்டர் ரெக்வெஸ்ட் ஃபைலோட நேம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன வைக்க போகிறோம்னா இப்போ login login.html இப்படின்னு வைக்கலாம். இப்படின்னு வைக்கலாம். இப்போது நம்மளுக்கு இந்த டெம்ப்ளேட் ஃபைல் தேவை. ஸோ login.html டெம்ப்ளேட்ஸில் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ரீடிஃபைண்டாக அங்கே இப்போ நான் வந்து ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை ஒன்றும் இல்லை, சிம்பிளான ப்ரொசீஜர்ஸ்லாம் இதெல்லாம் காமனான ஒரு விஷயம் தான். ஸோ இதுக்கு பேர் வந்து அவர் டிஜாங்கோ ஆப்பு லாகின் பேஜ்னு ஒன்று இதோட ஹெட்டிங் வச்சுருக்கேன். ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபார்மோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் தான், இந்த HTML தான். ஃபார்ம் மெத்தட் இஸ் ஈக்குவல் டு போஸ்ட். என்னென்னா நம்ம இங்கேருந்து டேட்டாவை அங்கே போஸ்ட் பண்ண போகிறோம் அந்த பர்டிகுலர் பேஜில். ஓகே, ஸோ இந்த ஆட்டோ கம்ப்ளீட்ன்றது ஆட்டோ கம்ப்ளீட் ஆகக்கூடாது. டைப் பண்ணும்போது பாஸ்வேர்ட் சில டைமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். ஸோ அது ஆகக்கூடாது சொல்லிட்டு ஆட்டோ கம்ப்ளீட் ஆஃப்னு கொடுத்துருக்கோம். ஸோ அது நாட் நெசசரி. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு இன்புட் ஃபீல்டு. ஒன்று வந்து யூசர் நேமுக்காக, அதுக்கு ப்ளேஸ் சொல்லிட்டு நம்ம யூசர் நேம்னு கொடுத்துருக்கோம் தெரியறதுக்காக. நேம் வந்து யூசர் நேம்னு கொடுத்துருக்கோம். ஓகே, செகண்ட் வந்து பாஸ்வேர்டு. ஓகே, பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம். அதோட டைப் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம். யூசர் நேம் டெக்ஸ்ட் நேம் கொடுத்துருக்கோம். யூசர் நேம் வந்து விசிபிளாக இருக்கும், அதனால டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கோம். பாஸ்வேர்டு நேம் கொடுத்துருக்கோம். பாஸ்வேர்டு வந்து விசிபிளாக இருக்கக்கூடாது, டைப் பண்ணும்போது தெரியக்கூடாது, அதனால பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பட்டன் கொடுத்துருக்கோம். அந்த பட்டனோட டைப் வந்து சப்மிட் கொடுத்துருக்கோம். எதுக்காகனா, இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம லாகின் பட்டனை கிளிக் பண்ணால் சப்மிட் ஆகும். அந்த டேட்டா வந்து சப்மிட் ஆகும் அந்த பர்டிகுலர் வியூக்கு. அதுக்கப்புறம் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இதோட வியூக்கு நம்ம போவோம். வியூ இருக்குது. ஸோ இங்கே இந்த இந்த வியூ வந்து எடுத்த உடனே ஃபஸ்ட்டு இனிஷியலாக காட்டணும். இனிஷியலாக இங்கே காட்டணும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, urls.py urls.pyன்னு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே அட்மின் வியூ இருக்குது, இங்கே ஹோம் வியூ இருக்குது. ஆனால் எடுத்தோடனே நம்மளுக்கு ஹோம் வியூ தேவையில்லை. ஸோ இங்கே லாகின் வியூன்னு போட்டுக்கோங்க. ஓகே, இந்த லாகின் வியூவை மேலே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. login வியூ லாகின் வியூ. இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹோம் வியூனா அதுக்கு ஒரு தனி URL கிரியேட் பண்ணிக்கோங்க. r-home அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஹோம் வியூ கிரியேட் பண்ணிடும். இதுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோம் வியூவோட வியூ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணணும். சேம் அதே என்விரான்மெண்ட் தான், நம்ம ஏற்கனவே அந்த டுட்டோரியல் எனேபிள் பண்ண என்விரான்மெண்ட் எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் ப்ராஜெக்டை ரன் பண்ணிக்கணும். இப்போ போய்ட்டு ப்ரௌசரில் போய்ட்டு ரீலோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லாகின் பேஜ் அங்கே வந்துருச்சு. ஏன்னா அதான் இனிஷியல் பேஜாக நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்போ இங்கே ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துட்டு லாகின் கொடுத்தோடனே சப்மிட் ஆகுது. பட் எந்த டைரக்ஷன் நடக்க மாட்டேது, லாகின் ஆயிருக்கா இல்லையா நம்மளுக்கு தெரியல. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, வியூஸ்க்கு வரணும். இப்போ நம்ம அங்கே என்ன பண்ணியிருக்கோம், போஸ்ட் பண்ணியிருக்கோம். லாகின்ல போய் பார்த்தீங்கன்னா மெத்தட் இஸ் ஈக்குவல் டு போஸ்ட்னு கொடுத்துருக்கோம். அப்போது if request dot method is equal to post இருந்துச்சுன்னா print
சும்மா ஒரு டேட்டா submitted சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ இதை ரீலோட் பண்ணிக்கலாம். டேட்டா சப்மிட்டட்னு இங்கே வந்து டெர்மினலில் பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போது போஸ்ட் வந்து நடக்குது. அப்போ போஸ்ட் பண்ண டேட்டாவை நம்ம கெட் பண்ணணும். ஓகே, இப்போ கெட் பண்ணும்போது நம்மளுக்கு மெயினாக என்ன தேவைன்னா இதோட பேர், எந்த ஃபீல்டோட நேம், இந்த ஃபீல்டோட நேம் யூசர் நேம். ஓகே, ஸோ வியூக்கு போங்க. இங்கே யூசர் நேமை யூசர்னு ஆக்கிக்கலாம். இல்லை யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு request டாட் போஸ்ட் டாட் கெட் அப்படின்னு சொல்லிட்டு யூசர் நேம் அப்படின்னு கொடுக்கலாம். பாஸ்வேர்ட் இஸ் ஈக்குவல் டு request டாட் போஸ்ட் டாட் கெட் ESSWRT பாஸ்வேர்டு கொடுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு யூசர் நேம் பாஸ்வேர்டை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம, அது கரெக்டாக கெட் பண்ணா இல்லையான்னு சொல்லிட்டு. SSWRT இதுக்கு பேர் இப்போது அட்மின் கொடுக்குறோம். பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுக்குறோம். லாகின் கொடுத்துருக்கோம். அந்த அட்மின் பாஸ்வேர்டு வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ இது கரெக்டாக கெட் பண்ணுது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா டிஜாங்கோக்கு சொல்லணும் இது வந்து லாகின் ஆகுது, இந்த க்ரெடென்ஷியல்ஸ் வச்சு நீ வந்து லாகின் அக்சஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன கமெண்ட்னா அதுக்கு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கணும். ப்ரீ டிஃபைன் கமெண்ட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் டிஜாங்கோ டாட் கான்ட்ரிப் டாட் ஆத் இம்போர்ட் லாகின் வேணும், லாக் அவுட்டு வேணும் நம்மளுக்கு. ஓகே, அத்தன்டிகேட்டு லாகின் பண்ணிக்கணும். இப்போதைக்கு நம்மளுக்கு லாகின் தான் தேவை. ஸோ லாகின் மட்டும் லாகின் பண்ணிட்டோம். ஓகே ஓகே இப்போ நம்ம எப்படி லாகின் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ லாகின் பண்ணுறதுக்கு முன்னே நம்ம வந்து அந்த யூசரை வந்து அத்தன்டிகேட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளுக்கு ப்ரீ பில்ட் அத்தன்டிகேட் கமாண்ட் வந்து டிஜாங்கோ ப்ரொவைட் பண்ணுது, அதை இம்போர்ட் பண்ணிக்கணும். அத்தன்டிகேட் ஓகே, யூசர்னு டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஏற்கனவே நம்ம அந்த யூசர் நேம் வந்து யூசர் நேம் 1, பாஸ்வேர்டு 1 மாற்றிட்டோம். ஸோ இங்கே அத்தன்டிகேட் பண்ணிக்கிறோம். அத்தன்டிகேட் ஆஃப் யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு யூசர் நேம் 1, பாஸ்வேர்ட் இஸ் ஈக்குவல் டு பாஸ்வேர்டு 1. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான். ஏன்னா இங்கே யூசர் நேம் இருந்துச்சுன்னா இங்கே யூசர் நேம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த யூசர் நேம் 1 ஆக்கிட்டோம், இங்கே பாஸ்வேர்டு 1. இப்போ அத்தன்டிகேட் ஆகிருக்கு. இப்போது நம்ம இந்த யூசரை வச்சு லாகின் பண்ணணும். லாகின் ஆஃப் ரெக்வஸ்ட்டை ஃபஸ்ட் பாஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த லாகின் தான் நம்ம ஏற்கனவே இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லாகின் ஆஃப் ரெக்வஸ்ட் யூசர். இப்போ இந்த ரெண்டு யூசர் வச்சு இந்த லாகின் ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஓகே, லாகின் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகணும். ஸோ ரீடைரக்ட் ஆகிறதுக்காக நமக்கு வந்து கமாண்ட் இருக்குது. ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்கிறதுக்கு முன்னே இந்த வியூ வந்து லாகின் ப்ரொடெக்ட் வியூவாக நம்ம செய்யணும். எப்படின்னா இப்போ டேரெக்டாக இப்போ நீங்கள் ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா லாகின்ல இந்த வியூ இருக்குது. அதே மாதிரி அட்மின் வியூ போய் பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ லாக் அவுட் ஆகிடுச்சு. இப்போது லோக்கல் ஹோஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இப்படியே இருக்கும். அதே மாதிரி அட்மின் வியூவில் போய் பார்த்தீங்கன்னா அது லாகின் ஆகிருக்காது, லாக் அவுட்டில் தான் இருக்குது. அதனால் ஹோம் பேஜ் இப்போ /ஹோம்னு டேரெக்டாக யூசர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. யூஆர்எல் தெரிஞ்சுக்கிட்டு ஹோம் கொடுத்தோன்னா அந்த ஹோம் பேஜ் வந்து லோட் ஆகுது. ஸோ இது லோட் ஆகக்கூடாது, நம்மளுக்கு லாகின் ஆனால் மட்டும்தான் தெரியணும், டேரெக்டாக யூஆர்எல் கொடுத்தா தெரியக்கூடாது. ஸோ இந்த வியூ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து லாகின் ப்ரொடெக்ட்னு பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இன்பில்ட் டெக்கரேட்டர்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த டெக்கரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வியூவை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அந்த டெக்கரேட்டர் இம்போர்ட் பண்ணுறோம். ஃப்ரம் Django டாட் கான்ட்ரிப் டாட் ஆத் டாட் டெக்கரேட்டர்ஸு இம்போர்ட்டு
லாகின் ரெக்வயர்ட் இதுதான் இன்புட். ஸோ எந்த வியூக்கு வந்து அந்த ப்ரொடெக்ட் பண்ணணுமோ அங்கே ஆட் சிம்பிள் கொடுத்துட்டு லாகின் ரெக்வயர்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸ்லாஷ் ஹோம். இப்போ அந்த வியூக்கு போக மாட்டுது. இது என்ன ஆகுதுன்னா ரீடைரக்ட் ஆகுது. லாகின் இதுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிறதுனால இந்த மாதிரி கொடுக்குது. ஸோ டிஃபால்ட்டாக அந்த அக்கௌண்ட் ஸ்லாஷ் லாகின் பேஜுக்கு தான் போகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா செட்டிங்ஸில் போயிட்டு லாகின் யூஆர்எல் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துட்டு LOGIN லாகின் இஸ் ஈக்குவல் டு யூஆர்எல் வந்து ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த லாகின் வியூக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் வந்து அதனால் இப்போது போகல. இப்போ நம்ம க்ரெடென்ஷியலை ப்ராப்பராக பர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் போகணும். ஸோ நம்ம இப்போ லாகின் வியூக்கு வருவோம். இந்த லாகின் எப்படி மாற்றணும், அந்த ப்ரீடிஃபைன் லாகின் யூஆர்எல் எப்படி மாற்றணும் நம்ம நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் பார்க்கலாம். இப்போ இந்த வியூக்கு வந்து லாகின் ஆகாமல் போக மாட்டுது. ஸோ யூசர் லாகின் ஆனால் தான் போக முடியும். ஸோ யூசர் இங்கே அத்தன்டிகேட் பண்ணிட்டு லாகின் கொடுக்கணும். லாகின் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து ரீடைரக்ஷன் வேணும். இப்போ ஸோ லாகின் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பேஜுக்கு நம்ம போகணும். ஸோ அதுக்காக HTTP ரெஸ்பான்ஸ் ரீடைரக்ட்னு ஒரு ப்ரீடிஃபைன்ட் கமாண்ட் இருக்குது. அதை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். ஃப்ரம் Django .http .response import HTTP response redirect. HTTP response redirect. ஓகே, இப்போ லாகின் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ரிட்டர்ன் கொடுக்குறோம். HTTP response redirect of /home. ஓகே, இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரீலோட் கொடுக்குறோம். நம்மளோட அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்டே யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே அப்போதைக்கு கொடுத்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கரெக்டாக வந்து ஹிடன் ஃபார்மேட்டில் இருக்குது. ஏன்னா டைப் இஸ் கொண்டு பாஸ்வேர்டு கொடுக்கும். லாகின் கொடுக்குறோம், போயிடுச்சு. இப்போ ஏன்னா இப்போ லாகின் ஆகிருக்கு. நீங்கள் அட்மின் பேஜை கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துட்டு /admin இங்கே லாகின் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம அட்மினோட க்ரெடென்ஷியல் வச்சு தான் லாகின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து லாகின் ஆப்ரேஷன்ஸ் வந்து டிஜாங்கோவில் நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும். பெரிய பெரிய வெப்சைட்ஸ்லாம் இது செய்யும் போது இந்த மாதிரி லாகின் ஆப்ரேஷன்ஸை நம்ம பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டியூட்டோரியலுக்கு அவ்வளோதான். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வர டியூட்டோரியல்ஸில் எப்படி லாக் அவுட் பண்ணுறது, லாகினோட டிஃபால்ட் பேஜஸ் எப்படி மாற்றுறது, அதை பற்றி நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.